என்றால் முதல் பஸ் வருகிறது, நிரம்பி வழிந்தது. நான் நின்று மறைக்கிறேன், அது போயிடுச்சு. என்ன சொல்றோம் நாங்கள்? இவன் எங்களை மீதி கொண்டு போயிருக்கலாமே. இரண்டாவது பஸ் வருகிறது, அதுவும் அப்படியே நிரம்பி இருந்தபடியால் அதுவும் போயிடுச்சு. நெருங்கித்தான் இருந்தாலும் எங்களை ஏற்றிக்கொண்டு போகும். ஏற்றிக்கொண்டு போய் ஏதோ ஒரு விதத்தில் நான் செஞ்சு அதுக்குள்ள போயிட்டோம். அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நின்று ஆக்களை ஏற்ற போனால் நாங்களே சொல்லணும், இவன் பாவி இங்கே நாங்களே இருக்க இடமில்லை, அதுக்குள்ள இன்னும் ஆக்களை போட்டாலே இதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் சொன்னான்னு சொன்னால், எங்களுடைய வாழ்வு நம்மை மையப்படுத்தி வாழும் ஒரு வாழ்வு. பிறரை மையப்படுத்தி வாழ்றேன். நாங்கள் சொல்லுவோம், சரி நாங்களும் இல்லை, நாங்கள் தானே நீங்களும் வாங்கணும்னு சொல்லி மாட்டோம். இது கிளவன் பாவி ஆக்களை நாங்கள் எங்களை மையப்படுத்தித்தான் வாழ்கின்றோம். பிறரை மையப்படுத்தி நாங்கள் வாழ்வதில்லை. மற்றும் பிறரை மையப்படுத்தித்தான் அவள் வாழ்ந்தாள், தன்னை மையப்படுத்தி வாழவில்லை. ஏனென்றால் உங்களுடைய அடிமை மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவள் தன்னை தன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவில்லை. நிறைவேறட்டும், மீட்பரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிறரை பற்றிய சிந்தனையிலே தான் அவள் வாழ்ந்தாள். மறுபடியால் தான் வாழ்க்கையிலே வந்த கஷ்ட துன்பங்கள், கணவன் புரிந்து கொள்ளாமை, இடப்பெயர்வுகள் எல்லாவற்றையும் சுமந்து கடைசி வரையும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக நின்று சிலுவை அறையில் தன் மகனை ஒப்புக் கொடுத்தாள். தன்னை மையப்படுத்தி வாழவில்லை, பிறரை மையப்படுத்தி எல்லோருக்கும் இந்த மீட்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக பிறரையை மையப்படுத்தி வாழ்ந்தார். முதலாவதாக நாங்கள் மரியன்னையிடமிருந்து படித்துக் கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் நாங்கள் காண்கின்றோம், எதற்கெடுத்தாலும் பார்த்தால் தெரியுது தன்னை மையப்படுத்தி வாழுதல். நாங்கள் திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதெல்லாம் விவாகரத்து சர்வ சாதாரணமாக போகும். 1 மாதம், 3 மாதம், 2 மாதம், 1 மாதம், ஒரு கிழமை, 3 நாள், 2 நாள், 1 நாள். ஆலயத்திலே வந்து சொல்வது, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் இவருக்கு இவளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். அடுத்த நாள் போயிடுச்சு. காரணம், தன்னை மையப்படுத்தி வாழ்தல். கணவனுக்காக வாழுதல், கணவன் மனைவிக்காக, கணவன் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக வாழுதல் தான் திருமணம். நான் விரும்புறது நடக்கவில்லை என்ற உடனே விவாகரத்து. பழைய காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு கஷ்ட துன்பங்களுக்குள்ளாக பிரமாணிக்கமாக இருந்தார். இப்ப எடுத்த உடனே விவாகரத்து. ஏன்? தன்னை மையப்படுத்தி வாழுதல். கொழும்புல ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். 2 குடும்பமும் இனி இல்லை என்ற பணக்காரர் இறங்கிய கோயிலுக்கு வந்து திருமணம் முடிஞ்சு கைப்பிடித்து வெளியாலே போய் கடைசியாக காரில் ஏறுறதுக்கு மாப்பிள்ளை சொன்ன 2 காரெல்லாம் போகணும், பொம்பளை இல்லை 2 காரெல்லாம் போகணும். மாதம் வந்து அதிலே பிரிஞ்சாச்சு. இதுதான் நான் ரிசப்ஷன் ஹாலுக்கு போகையில் 2 என் கடமை முடிஞ்சது. நான் போகணுன்னு போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருந்தது ரிசப்ஷன்? மிக நல்லா இருந்தேன். ஏன்னு அதிலே விரிஞ்சு போயிட்டான். அப்போ என்ன திடீர்னு செரமணி வேறு
ஆடம்பரமாக எல்லாம் செய்வதை ஒழிய அந்த உள்பொருளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. மற்றவருக்காக வாழ வந்தேன், தன்னை மையப்படுத்தி வாழ்வதுதான் இன்று நாங்கள் காண்பது. மரியாள் நம்ம எல்லோருக்கும் படிப்பிக்கின்றால் பிறரை மையப்படுத்தி வாழுதல், இது முக்கியமானது. நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள். கணவன் வேலைக்கு போறையில், ஆனால் போய் அங்கே இருந்து நல்ல வெறியில் வீட்டில் வருவார். அதான் நான் செய்கிற தொழில். வீட்டில் வந்தால் பாடலாம். மனைவியோ அந்த 2 பிள்ளைகளையும் வளர்க்க முயற்சி எடுக்கின்றால் இவருடைய ஒவ்வொருத்தரும் சொல்லி போட்டு கூட்டிக்கொண்டு போயிருக்கலாம் பிள்ளைகளை. ஆனால் அவள் என்ன செய்தால், தான் கொடுத்த ஒரு வாக்குக்குள்ள இன்னொரு வாக்கு செய்வாள், நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி கஷ்டப்பட்டு ஒருவன் அக்கௌண்டன்ட் மற்றவன் என்ஜினியர். அந்த அக்கௌண்டன்ட் படி என்னிட்ட கேட்ட பொழுது சொன்னான், எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அப்பர் நல்ல தொழில் என்னென்று கேட்டால் குடி, நான் முழுக்கலாம் படிப்பிச்சு. இன்று நாங்கள் ஒரு என்ஜினியர் மற்றவர் காணும் வந்தது காரணம் இந்த பெண் எடுத்த தீர்மானம், நான் குடும்பத்துக்காக வாழப்போகிறேன். அவள் தன்னை மையப்படுத்தி வாழவில்லை, பிறருக்கு கணவனையும் தூக்கி அறியவில்லை, அவனையும் பார்த்து செய்வார். இதுதான் கிறிஸ்தவ குடும்ப வாழ்வு. அன்னை மரியாள் நம் எல்லோருக்கும் இதைத்தான் கற்பிக்கின்றார். பிரமாணிக்கம், துன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நலத்திலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு இப்பொழுது அர்த்தம் இல்லை. இப்பொழுதெல்லாம் நாங்கள் கொடுக்கின்ற வாக்குகள் அர்த்தமற்றையா போயிடுச்சு. இது குடும்ப வாழ்விலையும் அப்படித்தான் செய்கிற தொழில் எடுத்து பாருங்க. மாஸ்டர் வகுப்பில் படிக்க மாட்டேன், டியூஷன் சென்டர்கள் அவர் தான் நம்பர் 1. எல்லாரும் அங்கே வர தான் உழைப்பது. மாணவனை மையமாகப்படுத்தி கற்பிப்பதில்லை. ஆனால் தியரியில இருக்குது, இந்த படிப்புக்காரர்கள் மாணவனை மையப்படுத்தித்தான் கல்வின்னு சொல்லி. ஆனால் ஆசிரியர்கள் செய்வது என்ன? அரசாங்க உத்தியோகம் என்று சொன்னால் ஒன்றும் நேரத்துக்கு வராது. எல்லாம் எழும்பி போயிருந்து கொஞ்ச நேரத்தில் 10 மணிக்கு தேத்தண்ணி முடிய 12 மணிக்கு சாப்பாடு, 3 மணிக்கு தேத்தண்ணியோட போயிடுவார். இதெல்லாம் பிரமாணிக்கமற்ற தன்மை. இது புறவர வாழ்விலையும் வந்துட்டு கொடுத்த வாக்குக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறது. இதுக்கு வந்து நான் அதிலே தான் இருப்பேன். வேற சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இறங்கிப்போம். என்னத்துக்கு வந்தனா அதில் இருக்கும். கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் அதில் இருந்து போகணும். பிரமாணிக்கமற்ற தன்மை. ஆனால் மரியாதை கடைசி வரையும் இதோ உம்முடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பிரமாணிக்கமாக இருந்தவள் சிறிது அடியில் நின்று தன் மகனை ஒப்புக் கொடுக்கின்றார். மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு மாம்பிள்ளை நல்ல வடிவாக வியாகுல மாதாவை சரியாக சிற்பி செய்து போட்டு அது என்ன பெயர் போடலாம் என்று யோசித்தான். கீழே ஒன்று போடத்தானே வேணும். என்னன்னு அவன் போட்டது ஒரு சின்னது சொல்லு, பியேட்டா, இட்டாலியன், ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ், தமிழில் பிரமாணிக்கம். பிரமாணிக்கம் என்ற சொல்லுக்கு வரை விளக்கம் தருவோள் இவளின் வாழ்வுதான். பிரமாணிக்கம் என்றால் என்ன என்பதற்கு மரியாள் தான் உதாரணம் தன் வாழ்விலே காட்டியிருக்கிறார். இது அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் மரியாதை. அடுத்ததாக பிறரை அறிந்து தானாக உதவி செய்தல். நாங்களாக உணர வேண்டும் மற்றவரின் தேவை என்ன என்று செய்வதுதான் எங்களுக்கு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. கானாவூர் திருமண விழாவிலே ஒரு குறை ஏற்பட போகின்றது. யாரும் அறிய முதல் மரியாள் கண்டித்து போய் மகனிடம் சொல்கின்றால் பிரசவம் தீர்ந்து விட்டது,
அவர் என்ன சொல்றார் என்று சொன்னவருக்கு, ஆனால் அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் என்று சொல்லி புதுமையை செய்ய பண்ணினது மரியாள். அதுவும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீரை ரசமாக்கினார். எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றாள். பிரசவம் கடினமாக இருக்கும் என்று உணர்ந்த மரியாள் தான் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த குழந்தை எலிசபெத்துக்கு பணிவிடை செய்கின்றார். பிறரை அறிந்து தானாக போய் செய்கின்றது. இதுதான் கிறிஸ்தவம். இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அல்ல நாங்கள். அண்மையிலே கே.ஜே. ஜேசுதாஸ் அழகான வரிகள் பாடியிருந்தார். தெய்வங்களை உருவாக்கினார்கள், தெய்வங்கள் மனிதர்கள் சமயத்தை உருவாக்கினார்கள், சமயங்கள் தெய்வங்களை உருவாக்கின. மனிதன் சமயம் தெய்வங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களை பிரித்தார்கள். நீ கிறிஸ்தவன், நீ இந்து, நீ புத்திஸ்ட், நீ முஸ்லிம் என்று சொல்லி இந்த 3 பேரும் சேர்ந்து தான் பிரித்தவர்கள். மனுஷர்கள், சமயங்கள், தெய்வங்கள் பிரித்து என்ன நடந்தது? சண்டைகளை பிடிச்சு செத்து கிடக்கு. கடவுள் ரோட்டில் செத்து கிடக்கிறார், சாத்தான் மேலே நின்று சிரிக்கும். இதுதான் இன்றைய நிலைமை என்று சொன்னார். இஸ்ரேல் ஹமாஸ் சமயம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சமயப்பெயரில் போய் போரிட கொண்டு வந்து பிரித்தது தான் இந்த சமயங்களும், மனுஷர்கள், சமயங்கள், தெய்வங்கள். உண்மையிலே நாங்களும் சிந்திக்க வேண்டும். நாங்களே சமயம் வந்து மனுஷர்கள் சமயத்தை உருவாக்கப்பட்டு விட்டுட்டோம். அப்பால் செல்லவில்லை. எங்களுடைய சமயம் கிறிஸ்துவிடம் கொண்டு போக வேண்டும். இல்லையே பெயில் நாங்கள் எல்லாரும் நோவினைகள், கொண்டாட்டங்கள், இதுதான் சமயம், கத்தோலிக்க சமயம். ஆனால் அதுக்கு அப்பால் சென்று தெய்வங்களை உருவாக்கிட்டோம். புனிதர்களை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவையும் பற்றி கொண்டு செய்வது மனிதம் என்றது என்னிடம் இல்லை. பிரித்து வச்சு போட்டு நாங்கள் வாழ்கின்றோம். எந்த சமயம் கிறிஸ்துவிடம் எங்களை விட்டு செல்ல வேண்டும். அப்பொழுது நாங்கள் மாறுவோம். நாங்கள் மாற விருப்பம் இல்லை தருங்கோ. அதனுடைய தான் அப்படியே இருக்கிறோம். இதை செய்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருப்போம். மாற விருப்பம் வேண்டால் மாறப்போனால் என்னை மையப்படுத்தி வாழாமல் பிறரை மையப்படுத்தி வாழ வேண்டும். கஷ்டம். பிறரை அறிந்து நாங்களாக போய் உதவி செய்வது கஷ்டம். இப்போ பேசாம இருப்போம், பெருநாள்களை கொண்டாடினோம். அப்படித்தான் நான் சொல்றேன். கூட்டொருங்கியக்கத்தில் அவை என்று சொல்லி வந்தால் எல்லாரும் ஒன்று கூட்டமாக வரமாங்க. நீ வச்சு, நான் வச்சு, இவர் சாதி, எல்லாம் கிறிஸ்தவம் தான். சிந்தித்து பாருங்கள். கடவுளை சாகாடி படம் சாத்தான் பாதிச்சிருக்கிறவங்களை சிந்திக்க வேணும். நான் சொல்லலைன்னா யோசிப்போம், நாங்கள் இந்த அளவுக்கு போயிட்டோம் பண்ணணும். உங்களை ஏனென்றால் சமயம் கிறிஸ்துவிடம் விட்டு செல்ல வேண்டும். அப்படி போனால் மரியனை போல் நாங்கள் பிறரை மையப்படுத்தி வாழணும், பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். கஷ்டம். பிறரை அறிந்து செய்வோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வாழ தயார். அப்போ என்ன செய்கிறோம்? மனிதர்களை சாகாட்டோம், பிரிக்கிறோம், சாகாட்டோம். அன்பானவர்களே, இன்று நாங்கள் மரியன்னைக்கு விழா இருக்கின்ற பொழுது நாங்கள் இதை மரியன்னை பிறரை மையப்படுத்தி வாழ்ந்து தன்னை தாழ்த்தி தன்னை அழித்து வந்தார். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக செய்து பிள்ளை முந்தி நடந்தது. இப்போ எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ குடும்பங்கள் எல்லாம் வந்தது. கஷ்டப்பட்டு பொறுமையாக புருஷனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தது, அல்லது புருஷன் மனைவியின் தொந்தரவு ஏற்று வாழ்ந்தது எல்லாம் நடந்தது முந்தி. இப்போ கிஞ்சித்தும் கிடையாது. ஆகவே நான் இந்த இடத்திலே மரியன்னை மூலம் வேண்டுமோம் எங்களுக்கும் அந்த பண்பை தர சொல்லி பிறரை மையப்படுத்தி வாழ இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது.
எனக்கு நல்ல பேருக்கு ஒரு பொடியன் பஸ்ஸில் வந்தான். கல்வி அதிகாரி வேறு வேற அந்த சின்னவன் எழும்பி அவருக்கு ரத்த கொடுத்து நின்றார். அப்போ அவர் ஒரு இந்து ஃபெனட்டிக், அவர்கிட்ட நீ எந்த பள்ளிக்கூடம்? அவன் என்ன, நான் சென்னையம் வில்சன். அவர் மீனங்களையும் பார்த்து சின்னபடியன் பின்னால பெரிய பேக் புத்தகத்தோட யாழ்ப்பாணத்திலேருந்து வரான். மானிப்பாயில இவருக்கு இடத்தை கொடுத்துட்டு அந்த இந்த மாதம் நெருங்கி போச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்றார், ஐயா எனக்கு தலையை சொல்லிச்சு, இப்படியும் பிள்ளை நல்ல பண்போடு இருக்கணும். அவர் இந்து, அவர் கிறிஸ்தவர்களை பற்றி எவ்வளோ கேட்க மாட்டார். அந்த பொடியன் இடத்தை விட்டு எழும்பி ஸ்மார்ட்டாக நிற்கிறான். வசிக்குது எனக்கு பார்க்க என்னடா இப்படியும் பிள்ளைகள் இருக்கா. அம்மாந்தவர்களே, நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுறதை மதித்து வாழுங்கள், அதுதான் எங்களுக்கு பலன் என்பதை உணர்ந்து மரியன்னை மூலம் நாங்கள் வேண்டுவோம். பிறரை மையப்படுத்தி வாழ அவரது முன்மாதிரியை பின்பற்றி பிரமாணிக்கமாக இருக்க பிறர் பிறரை அறிந்து நாங்கள் நன்மை செய்ய முன்வர ஏற்படுவோம். ஆமீன். கலந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். போலியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்த தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் கீழ்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருகிறே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் ஆமீன்.